நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போது நம்ம இதிலேருந்து ஒரு சின்ன டைலாகை பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீரோ ஒரு ஃபாரினுக்கு போகிறாரு, அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவுக்கு போகும்போது நடக்கக்கூடிய இதுவும் தென் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட சின்ன வயசுலேருந்து நடக்கக்கூடிய தன்னோட கதை பற்றி சொல்ல வராரு. இவர் ஆக்சுவலி ஆஸ்பர்ஜர் ஜெர்சன்ஸ் சிண்ட்ரோமில் இவர் அவஸ்தைப்படுவார். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிண்ட்ரோம்னால் அவரால் ஃபாஸ்ட்டாக பேச முடியாது, பட் புரிஞ்சிக்க முடியும். தென் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. தென் படிக்க அவங்களால இப்போ படிப்புன்றது இவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டார் இவர். இந்த மாதிரி ஆட்கள் தென் பார்த்திங்கன்னா பட் இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக இப்போ எஜுகேஷனுன்றது ஒன்று இருக்குது, அது மூலமாக இவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரம் பீப்புளோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, பழக மாட்டாங்க, அவ்வளோ இதுவாக பழக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடிய இந்த ஒரு கேரக்டர். அதனால் தன்னால் எதுவும் பேச முடியாதுன்றதுனால இவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொன்றா எழுதிட்டுருப்பார். இப்போ எழுத ஆரம்பிக்கிறாரு, தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். अल्लाह मेहरबान हो इस खत पे जो तुम्हें लिख रहा हूँ. अल्लाह मेहरबन से लिख रहा हूँ. अल्लाह அல்லான்றது கடவுள். அல்லாஹ் மெஹர்பன் சே, மெஹர்பன் அப்படின்னா அருள், மெஹர்பன் சே அப்படின்னா அருள், அல்லாவின் அருளால், அதுதான் அல்லாஹ் மெஹர்பன் சே லிக் ரஹாஹும் எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக் எழுதி, எழுதுன்னு சொல்கிறோம். लिख रहा हूँ ना எழுதி கொண்டு இருக்கிறேன். अल्लाह मेहरबान हो इस खत पे जो तुम्हें लिख रहा हूँ. डिफरेंट माइंड्स की नाम किताब में, डिफरेंट माइंड्स नाम की किताब में लिखा है. डिफरेंट माइंड्स्ன்ற ஒரு புஸ்தகத்துல डिफरेंट माइंड्स की नाम किताब में, डिफरेंट माइंड्स्ன்ற பேர்ல இருக்கிற ஒரு புஸ்தகத்துல लिखा है எழுதி இருக்குது. डिफरेंट माइंड्स नाम की किताब में लिखा है. हम जैसे लोग எங்களை போன்ற மனிதர்களால் है कि हम जैसे लोग अपने जज्बात को ज़बान नहीं दे सकते. हम जैसे लोग जिस बातें नहीं कर सकते, எந்த வார்த்தையை பேச முடியாதோ, जिस बातें எந்த வார்த்தைகளை பேச முடியாதோ, नहीं कर सकते कि हम जैसे लोग अपने जज्बात को ज़बान नहीं दे सकते, लेकिन आसानी से लिख सकते हैं. ஆசானி से लिख सकते, ஆனால் ஈஸியாக எழுத முடியும். லேக்கின் ஆனால், ஆசானி से அப்படின்னா ஈஸியாக, लिख सकते எழுத முடியும். लेकिन आसानी से लिख सकते हैं. இப்போ हज़ारों पन्नों पे लाखों बार लिख सकता हूँ. 1000 पन पे लाख बार लिख सकते, 1000 பேனாக்களால் லட்சம் தடவை எழுத முடியும். அதுதான் 1000 பென் பே, 1000 பேனாக்களால், அதுதான் 1000 பென் பே. லாக் பார் லட்சம் முறை, லிக் சக்தே எழுத முடியும் அப்படின்னு சொல்றார். हज़ारों पन्नों पे लाखों बार लिख सकता हूँ. இப்போ लव यू मंदिरा, पर एक बार भी तुमसे कह नहीं पाया. आई लव यू मंदिया, पर एक बार भी तुमसे कह नहीं पाया. आई लव यू मंदिया. ஸோ தன்னோட வைஃப் பேர் மந்தியா. ஐ லவ் யூ மந்தியா. லேக்கின் ஆனா, பர் ஏக் பார் பி ஒரு முறை கூட உங்ககிட்ட இதை சொல்ல முடியல, அதை இப்போ எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பர் ஏக் பார் பி தும்சே கஹ் நஹி பாயா, சொல்ல முடியவில்லை. लव यू मंदिरा, पर एक बार भी तुमसे कह नहीं पाया. ஷாயத் இஸ்லியே நாராஸ், இதனால தான் உனக்கு என் மேலே கோபம் அப்படின்னு சொல்கிறார். शायद इसलिए नाराज़ हो मुझसे. तुमसे कहा था कि मैं प्रेसिडेंट साहब से मिलूंगा, तो मेरी कोशिश जारी है. ஷாயத் ஒருவேளை, இஸ்லியே இதனால தான், நாராஸ், நாராஸ்ன்னா கோபம், கோபம் இல்லை கடுப்பு, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதனால தான் உனக்கு என் மேலே இந்த கடுப்பு இல்லை கோபம் அப்படின்னு சொல்கிறார். तुमसे कहा था
मैंने प्रेसिडेंट से मिलूंगा, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுவேன். मैंने प्रेसिडेंट से मिलूंगा, பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. शायद इसलिए नाराज़ हो मुझसे. तुमसे कहा था कि मैं प्रेसिडेंट साहब से मिलूंगा तो मेरी कोशिश जारी है. मेरी कोशिश जा रही है, என்னோட முயற்சி, मेरी कोशिश என்னுடைய முயற்சி, जा रही है ஓ போயிட்டுருக்கு, ட்ரை பண்ணிட்டு, ஐ ஆம் ட்ரையிங்னு சொல்கிறோம் இல்லையா, நான் முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். इस बीच जब भी वक्त मिलेगा जो कभी कह नहीं पाया सब इसमें लिख दिया करूँगा. इस बीच में இதுக்கு நடுவில் தப் பி வக்த் மிலேகா, தப் பி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, வக்த் மிலேகான்னா நேரம் கிடைக்குதோ, ஜோ கபி கஹ் நஹி பாயா சப் இஸ்மே லிக்கா அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜோ பி கஹ் நஹி பாயா, எதுவுமே சொல்ல முடியலையோ அதெல்லாமே இதில் எழுதிவிட்டேன். சப் இஸ்மே லிக் லியா அப்படின்னு சொல்கிறார். इस बीच जब भी वक्त मिलेगा जो कभी कह नहीं पाया सब इसमें लिख दिया करूँगा. அப்போது இதெல்லாம் என்னால் சொல்ல முடியலையோ அதெல்லாமே இதில் எழுதி வச்சிட்டேன். और तुम फिर से मुझसे मोहब्बत करने लगोगी इंशाअल्लाह. और तुम फिर मुझसे मुहब्बत करने लूंगी அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு, நீ வந்து என் கூட திரும்பவும் பழையபடி லவ் பண்ண ஆரம்பிப்ப, என்கிட்ட பாசமாக இருப்ப அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை முஹாபத் அப்படின்னு சொன்னால் அன்பு, காதல், பாசம் இதெல்லாமே வரும். அதுதான் என்ன சொல்கிறாரு, और तुम फिर से मुझसे मोहब्बत करने लगूंगी அப்படின்னு சொல்கிறார். நீ திரும்பவும் பழையபடி என்கிட்ட அன்பா அஃபெக்ஷனாக இருப்ப அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தன்னோட கதையை எழுத ஆரம்பிக்கிறார். और तुम फिर से मुझसे मोहब्बत करने लगोगी इंशाअल्लाह. मेरी अबूत दिलवान अमानुल्ला खान वर्कशॉप में काम करते थे. இப்போ இவர் வந்து அமானுல்லா ஒர்க் ஷாப்பில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. मेरे अब्बू दिलावर अमानुल्ला खान एसटी की बोरीवली वर्कशॉप में काम करते थे. मेरी अबूत दिलावन अमानुल्ला खान वर्कशॉप में काम करते थे. நான் சின்ன வயசில், மேரி அபூத் சின்ன வயசில், திலாவான் அமானுல்லா கான் ஒர்க் ஷாப்பே, இது அமானுல்லா கான், திலாவான் அமானுல்லா கான்ன்றது பேர். அந்த ஒர்க் ஷாப்பில் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். காம் கர்த்தே தே, நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன். मेरे अब्बू दिलावर अमानुल्ला खान एसटी की बोरीवली वर्कशॉप में काम करते थे. ரோஜ் வஹா லே ஜாத்தி, இதில் வந்து ரோஜ் வஹா லே ஜாத்தின்னா யாருன்னா இந்த சின்ன பையன் இல்லையா, அதனால அவங்களோட அம்மா வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. रोज़ अपने साथ ले जाते और वहीं के पास वाले कबाड़ खाने में छोड़ देते. ले जाती वहीं वहाँ से छोड़ देती, ஸோ அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படியே வஹி வஹா அங்கே, சோடு தேத்தி விட்டுருவாங்க, சோடு தேத்தின்னா விட்டுருவாங்க. रोज़ अपने साथ ले जाते और वहीं के पास वाले कबाड़ खाने में छोड़ देते. खराब चीज़ों की मरामत करना, ख़राब चीज़ों की मरम्मत करना तब से आता है मुझे, पर जब अब्बू ख़राब हुए तो मैं उनकी मरम्मत नहीं कर पाया. கராப் கெட்டு போன, அதாவது ரிப்பேர் ஆன அந்த இதை வந்து வஸ்துக்களை சரி செய்யறது, மராமத் கர்னான்னா சரி செய்யறது, அதாவது ரிப்பேர் பண்ணுறது. கர்னா தப் சே ஆத்தா ஹே, எனக்கு அப்போ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருந்தது. முஜே ஜப் அபுல் கராப் ஹுயே, ஸோ ஒரு நாள் வந்து அபுல் கராபுடைய வண்டியோ ஏதோ ஒரு இது என்னாச்சு, கெட்டு போச்சு. தப் உஸ்கி மராமத் நஹி கர் பாயா, அந்த சமயத்தில் உஸ்கி அவருடைய மராமத் நஹி கர் பாயா,
அவருடைய வண்டிக்கு அவரோட இதுக்கு வந்து ரிப்பேர் பண்ண முடியல. ख़राब चीज़ों की मरम्मत करना तब से आता है मुझे, पर जब अब्बू ख़राब हुए तो मैं उनकी मरम्मत नहीं कर पाया. ஊசே பேஜ் தியா, அதனால என்ன அனுப்பிச்சு விட்டாரு. तेरे बाप का आर्डर है, चल जा घर जाके झक मार. चल भाग इधर से, भाग. ஊசே பேஜ் தியா, அதனால என்ன அனுப்பிச்சு விட்டார், அந்த இடத்துல இருந்து என்ன அனுப்பிச்சு விட்டார். இப்போ அவங்க அம்மாக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு சின்ன இது. मेरी अम्मी रज़िया खान, सुकून मिलता है तुझे गला लगाकर. वो जलालपुर यूपी से थीं, दस्तकारी का काम करती थीं. मेरी अम्मे रजिया वो जबलपुर யூபி மே தே. ஸோ என்னுடைய அம்மா ரசியான்றவங்க, அவங்க ஜபல்பூர் யூபியில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ்காரிக்கா காம் கர்த்தி, ஸோ இந்த மாதிரி வீட்டு வேலைகள்லாம் செய்வாங்க. தஸ்காரியா காம் கர்த்தி தி. मेरी अम्मी रज़िया खान, सुकून मिलता है तुझे गला लगाकर. वो जलालपुर यूपी से थीं, दस्तकारी का काम करती थीं. कोई भी डॉक्टर बता नहीं पाया, எந்த டாக்டரும் कोई डॉक्टर ये नहीं बता पाया कि मेरे ऐसे होने की वजह क्या थी, लेकिन अम्मी को ये जानने की ज़रूरत भी नहीं पड़ी. पता नहीं कैसे वो मुझे समझ लेती, बिल्कुल तुम्हारी तरह. कोई भी डॉक्टर, எந்த டாக்டரும் பத்தா நஹி பாயா, சொல்ல முடியவில்லை, என்னோட நிலைமையை வந்து அவங்களால யாருக்கும் எடுத்து சொல்ல முடியவில்லை. மேரி கியா லேக்கின் அம்மே கோ ஜானே கி ஜரூரத் பி படி. ஸோ அம்மாவுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இது இருந்தது அப்போவே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. कोई डॉक्टर ये नहीं बता पाया कि मेरे ऐसे होने की वजह क्या थी, लेकिन अम्मी को ये जानने की ज़रूरत भी नहीं पड़ी. पता नहीं कैसे वो मुझे समझ लेती, बिल्कुल तुम्हारी तरह. பத்தா நஹி ஓ கைசே சமஜ் பாயி, எனக்கு புரியலை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது. பத்தா நஹி ஓ கைசே சமஜ் பாயி, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது. பில்குல் சச் ஹே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் 1983 வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் ரயட் நடக்குது. அதில் பார்த்துட்டு இவர் வந்து சொல்கிறாரு, हरामखोरी साले सबके सब, बीच चौराहे पर गोली मार देनी चाहिए एक एक, हमारी औरतों के साथ साले हरामी बदसात. பராபோ சாலேக்கோ கோலி சே மார்னா சாஹியே. அதில் ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்க, அதை வந்து இவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாங்க? பர் அப் ஓ, இப்போ அந்த சாலே, அந்த இவனை நாம் கோலியால் அடிக்கலாம், கோலின்னா குண்டால் அடிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை இவர் வந்து கேட்குறாரு. चलो अब खाना खाने. हरामखोरी है सबके सब. சலோ அப் கானா காத்தே. இப்போ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அதை கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, சலோ போகலாம், இப்போ நம்ம சாப்பிட போகலாம். चलो अब खाना खाने. हरामखोरी है सबके सब. இப்போ இவர் என்ன பண்ணுவார், அந்த இதை வந்து அவங்க அந்த வார்த்தையை கேட்டார் இல்லையா, என்ன வார்த்தை? हरामखोरी है सबके सब, गोली मार देनी चाहिए एक एक को, एक एक को. हरामखोरी है सबके सब. क्या कहा तूने? சாலேக்கோ கோலி சே மார்னா சாஹியே, அதை வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? सबके कहाँ सब से सुना? गोली मार देनी. இது எங்கே கேட்ட அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. सबके कहाँ से सब सुना? गोली मार देनी. சுக்கர் வாயமூடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. एक चुप एक कर. को, சுக்கர் வாயமூடு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. एक चुप एक कर. को. ஏ தேக். இப்போ அவங்க அந்த பையனுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க. ये तू है रिजवान. कौन? रिजवान. हाँ. और ये वो है जिसके हाथ में डंडा है और तुझे मार रहा है. बुरी बात है, हाँ, बुरी बात. मारना बुरा है. और ये फिर से तू है
रिजवान। और ये वो है जिसके हाथ में लॉलीपॉप है। ये देख, ये तू है, इधर नी। ये वो आदमी तुमने मारता है, இல்ல ஒரு மனுஷன் வந்து உன்னை அடிக்கிறான். ये देख, ये तू है, ये वो आदमी, उसके हाथ में லாலிபாப் है. இங்க இன்னொரு மனுஷன் இருக்கான், அவனோட கையில வந்து லாலிபாப் இருக்கு. ये तू है रिजवान। कौन? रिजवान। हाँ। और ये वो है जिसके हाथ में डंडा है और तुझे मार रहा है। बुरी बात है, हाँ, बुरी बात। मारना बुरा है। और ये फिर से तू है रिजवान। और ये वो है जिसके हाथ में लॉलीपॉप है। लॉलीपॉप मीठी लगता है. लॉलीपॉप मीठी होती है। अच्छा, गुड बॉय। गुड बॉय। अब देख, बता इनमें से हिंदू कौन है और मुसलमान कौन? बता इनमें हिंदू कौन है या मुसलमान कौन है. இப்போ அம்மா கேட்குறாங்க. இப்போ ரெண்டு இது கொடுக்குறாங்க. இதில் ஸ்லைட்டில் வரைஞ்சி காட்டுறாங்க. இதில் வந்து இது நீ, இந்த பக்கம் ஒருத்தன் வந்து ஒன்று அடிக்க வரான். இதில் இன்னொரு இதை காட்டுறாங்க. இதில் நீ, இதில் வந்து உனக்கு ஒருத்தன் லாலிபாப் கொடுக்குறான். இதில் நீ சொல்லு, யார் ஹிந்து யார் முஸ்லீம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. लॉलीपॉप मीठी होती है। अच्छा, गुड बॉय। गुड बॉय। अब देख, बता इनमें से हिंदू कौन है और मुसलमान कौन? அப்போ அதுக்கு சொல்கிறாங்க, शाबाश। एक बात याद रखना बेटा। சபாஷ், एक बात याद रखो, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. शाबाश। एक बात याद रखना बेटा। அதுதான் एक बात, ஒரு விஷயம். याद रखो, நினைவு வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. इस दुनिया में सिर्फ 2 किस्म के इंसान हैं। इस दुनिया में, இந்த உலகத்தில் सिर्फ 2 किस्म की इंसान है, 2 விதமான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. इस दुनिया में, இந்த உலகத்தில் सिर्फ வெறும் 2 किस्म की 2 விதமான इंसान है, इंसानना மனிதன், 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். इस दुनिया में सिर्फ 2 किस्म के इंसान हैं। अच्छे इंसान, अच्छे इंसान जो अच्छा काम करते हैं और बुरे जो बुरा। बस। अच्छे इंसान तो अच्छे काम करते हैं और बुरे जो बुरा करते हैं. ஸோ நல்ல விதமான நல்ல ஆட்கள் வந்து நல்ல வேலையை செய்வார்கள், கெட்ட ஆட்கள் வந்து கெட்ட வேலையை செய்வார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஜோ அச்சா ஹே, யார் நல்ல மனிதனோ அவன் நல்ல வேலையை பார்ப்பான். அச்சா காம் கர்த்தா ஹே, அதுதான் நல்ல அச்சா காம்னா நல்ல வேலையை செய்வாங்க. அவர் ஜோ பூரே ஹே, யார் கெட்டவங்களோ அவங்க கெட்ட வேலையை தான் பார்ப்பாங்க. பஸ் இத்னா ஹே, அவ்வளோதான், இதுதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பஸ் இத்தனா ஹே, அவ்வளோதான், இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. अच्छे इंसान जो अच्छा काम करते हैं और बुरे जो बुरा। बस। அதுதான் இதோட அவங்க அம்மா சொல்லி கொடுக்குற ஒரு இது. समझा? क्या समझा बता? புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. சம்ஜோ, கியா சம்ஜோ, என்ன புரிஞ்சுட்டு, சம்ஜோன்னா புரிஞ்சுதான்னு கேட்டாங்க. கியா சம்ஜோ, என்ன புரிஞ்சுது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. समझा? क्या समझा बता? பத்தாவுன்னா சொல்லு, சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு அவங்க அம்மா. बताना। अच्छे इंसान और बुरे इंसान और कोई फर्क नहीं। अच्छे इंसान और बुरे इंसान அப்படின்னு இவர் சொல்கிறாரு. बताना। अच्छे इंसान और बुरे इंसान और कोई फर्क नहीं। अम्मे का वो सब शायद स्कूल में पढ़ा रहा था. ஸோ அந்த டைமில் நான் ஸ்கூல்லையும் படிச்சிட்டு இருந்தேன். अम्मी का वो सबक शायद ही किसी स्कूल में पढ़ाया जाता था, कम से कम मेरे स्कूल में तो बिल्कुल नहीं.
कम से कम मेरी स्कूल में पढ़ा रहा था। अम्मी का वो सबक शायद ही किसी स्कूल में पढ़ाया जाता था, कम से कम मेरे स्कूल में तो बिल्कुल नहीं। அம்மி கா ஓ சப், அம்மாவுடைய இந்த வார்த்தைகள் எல்லாமே, அம்மி கா ஓ சப், அம்மாவுடைய இது எல்லாமே ஷாயத் ஒருவேளை ஸ்கூலில் படா ரஹாத்தா ஸ்கூலில் சொல்லிட்டு இருந்தாங்க. கம் சே கம் மேரி ஸ்கூல் மே தோ தேக்கோகி, என்னோட ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து இருந்தது. कम मेरे स्कूल में तो बिल्कुल नहीं। கம் சே கம் குறைந்தபட்சம், மேரி ஸ்கூல் மே என்னுடைய ஸ்கூல்லையும், மே தோ தேக்கோகி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்கூலில் என்ன நடத்துதுன்னு இவர் சொல்கிறாரு. என்னன்னா கிண்டல், இவரோட நிலைமையை பார்த்து கிண்டல் பண்ணி இவர் ஸ்கூலுக்கே போக முடியாமல் நடக்குது. कम मेरे स्कूल में तो बिल्कुल नहीं। இப்போ ஸ்கூலை விட்டு வெளியில் வந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா தனியாக ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர்கிட்ட படிக்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் अरे रिजू क्या कर रहा है बेटा, चल उठना, बस कर, चल उठना बेटा, चल चल जल्दी कर। ரிசோ கியா கர் ரஹே ஹோ, ரிசோ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. अरे रिजू क्या कर रहा है बेटा, चल उठना, बस कर, चल उठना बेटा, चल चल जल्दी कर। ஜல்தி கரோ அப்படின்னா சீக்கிரம் தயாராகு அப்படின்னு சொல்கிறாங்க. अरे रिजू क्या कर रहा है बेटा, चल उठना, बस कर, चल उठना बेटा, चल चल जल्दी कर। ஸோ இப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. अरे बाबा आ रहा है, एक मिनट। ஸ்பெஷல் டீச்சர் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு கதவை தட்டுறாங்க. கதவு தட்டும்போது இவங்க என்ன, அரே ஆரஹாகும், அங்கே உள்ள ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, அரே ஆரஹாகும் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. अरे बाबा आ रहा है, एक मिनट। आदाब, ये रिजवान। आदाब, मैं रज़िया, ये रिजू, मेरा मतलब रिजवान। मैंने आपके बारे में बहुत सुना है कि आप बहुत पढ़े लिखे हैं, बड़ी डिग्री वाले हैं आप, BA, MA, भाई जो भी हो। மேரி ஆப்கே பாரே மே பஹுத் சுனா. இப்போ கதவு திறந்த உடனே இவங்க அம்மா, ரிஸ்வானுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க, வணக்கங்க, அதான் ஆதாப். முஸ்லிம்ஸ் வந்து ஆதாப்னு சொன்னால் வணக்கம்ன்றது அர்த்தம். ஏ ரிஸ்வான், இவன் ரிஸ்வான். மேரி ஆப்கே பாரே மே, நான் உங்களை பற்றி, மேரி நான், ஆப்கே பாரே மே உங்களை பற்றி, பஹுத் சுனா நிறைய கேள்விப்பட்டேன், बहुत पढ़ लिखा है நிறைய படிச்சிருக்கீங்க, बड़ी डिग्री वाला है பெரிய பெரிய டிகிரி எல்லாம் வச்சிருக்கீங்க, அதான் बड़ी डिग्री वाला है। आप BA MA जो भी हो लग कहते आप वैल्यू है आप। ஸோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. आदाब, मैं रज़िया, ये रिजू, मेरा मतलब रिजवान। मैंने आपके बारे में बहुत सुना है कि आप बहुत पढ़े लिखे हैं, बड़ी डिग्री वाले हैं आप, BA, MA, भाई जो भी हो। जो भी हो எதுவாக இருந்தாலும். लोग कहते हैं आप कुछ करते नहीं हैं। लोग कहते हैं आप कुछ करते नहीं. மக்கள் சொல்கிறாங்க, लोग कहते हैं आप कुछ करते नहीं, நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. लोग कहते हैं आप कुछ करते नहीं हैं। ரிசு, மேரே ரிசு படா ஹி தேஜ் है, என்னுடைய பையன் ரிசு. रिजू, मेरा रिजू बड़ा ही तेज है। ரிசு, மேரே ரிசு படா ஹி தேஜ் है, என்னுடைய பையன் ரிசு, இவன் வந்து ரொம்ப புத்திசாலி. படா ஹி தேஜ் है, ரொம்ப ஃபாஸ்ட். தேஜ்ன்றது ஃபாஸ்ட், இன்னும் சில இடத்துல புத்திசாலின்றதும் எடுத்துக்கலாம். இதில் தேஜ்ன்னா டக்குன்னு பிடிச்சிப்பான், ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அவங்க. रिजू, मेरा रिजू बड़ा ही तेज है। इसलिए मैंने सोचा आप यहाँ आपके घर में, इसलिए मैंने सोचा इसे आप यहाँ अपने घर में पढ़ाएं। நான் யோசித்தேன், இதனால், इसलिए இதனால், मैंने सोचा நான் யோசித்தேன், आप यहाँ आपके घर में நீங்கள் இங்கே உங்கள் வீட்லேயே படிக்க வைங்க.
அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. इसलिए मैंने सोचा इसे आप यहाँ अपने घर में पढ़ाएं। आप पास तो जाएगा, உங்களுக்கு டைம் பாஸும் ஆயிடும். வாட் நான்சென்ஸ்னு அவர் திட்டுறாரு. और लगे हाथ आपका भी टाइम पास हो जाएगा, है ना? What nonsense! உங்களுக்கு டைம் பாஸும் ஆயிடும். வாட் நான்சென்ஸ்னு அவர் திட்டுறாரு. पढ़िए साहब, मैं सच कह रही हूँ, मेरा रिजू बड़ा ही तेज है। தோடியே வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு மை சச் கஹ ரஹி ஹூம், நான் உண்மையாக சொல்கிறேன். மை சச் கஹ ரஹி ஹூம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். மேரா ரிசு படா ஹி தேஜ் ஹே, ரொம்பவே ஷார்ப்பு தான் அப்படின்னு ஃபாஸ்ட்டு தான். पढ़िए साहब, मैं सच कह रही हूँ, मेरा रिजू बड़ा ही तेज है। अरे रिसु सबको बता. अरे रिजू, वाडिया साहब से अंग्रेजी में कुछ बोलना अंग्रेजी में बोलना वाडिया साहब से कुछ। वाडिया अंग्रेजी में बोलना அப்படின்னு சொல்கிறாங்க. சாருக்கு சொல்லு, சார்கிட்ட பேசு, இங்கிலீஷில் பேசு, அதுதான் अंग्रेजी में बोलना. अंग्रेजीன்னா இங்கிலீஷில் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. अरे रिजू, वाडिया साहब से अंग्रेजी में कुछ बोलना अंग्रेजी में बोलना वाडिया साहब से कुछ। वाडिया இப்போ இவர் சொல்லி காட்டுறாரு. Wadia family is a Parsi family originally based in Surat. Lavji Nasrwanji Wadia started the Wadia shipbuilding dynasty in 1736 when he obtained the contract from the British East India Company for building docks and ships in Bombay. இப்போ அந்த சின்ன பையன் अम्मी भूख लगी है, चलो ना अम्मी भूख लगी है, चलो ना. ஸோ அம்மா எனக்கு பசிக்குது, சலோனா கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டாவது பையன் அம்மாவை கூப்பிடுறான். अम्मी भूख लगी है, चलो ना अम्मी भूख लगी है, चलो ना. अम्मी ने कहा मास्टर वाडिया अच्छे इंसान हैं, अच्छे इंसान हमेशा अच्छे काम करते हैं. அம்மா வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாஸ்டர் வாடியார் அச்சே இன்சான் ஹே. மாஸ்டர் வாடியார்ன்றது அவரோட பேர். ஸோ மாஸ்டர் வாடியார் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். अम्मी ने कहा मास्टर वाडिया अच्छे इंसान हैं, अच्छे इंसान हमेशा अच्छे काम करते हैं. मास्टर वाडियार ने मुझे बहुत सिखाया किताबों के बारे में. मास्टर वाडिया ने मुझे बहुत सी बातें सिखाई, किताबों के बारे में और ज़िंदगी के बारे में भी. இப்போ நிறைய சொல்லி கொடுத்தாரு. மாஸ்டர் வாடியார் ने बहुत सिखाया, நிறைய கற்றுக் கொடுத்தாரு. கிதாபோம் கே பாரே மே, புஸ்தகங்களை பற்றியும் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. मास्टर वाडिया ने मुझे बहुत सी बातें सिखाई, किताबों के बारे में और ज़िंदगी के बारे में भी. இப்போ அடுத்த நாள் இவர் டியூஷன் போகிறாரு. அவர் வீட்டுக்கு போகிறச்சே மழை பெஞ்சதுனால என்ன ஆகுது, அவர் வீட்டு வாசலில் ஃபுல்லாக தண்ணி, முழங்கால் வரைக்கும் ஒரு ஆள் நிற்கிற வரைக்கும் தண்ணி இருக்கும். அதனால் வாத்தியார் சொல்கிறாரு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. रिजवान यहाँ नहीं आना, पानी बहुत भरा है, घर जा. रिजवान पानी बहुत ज़्यादा है, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. தும் घर चलो, நீ வீட்டுக்கு போ. மை போலான்னா, நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறேன் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. रिजवान यहाँ नहीं आना, पानी बहुत भरा है, घर जा. ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஸ்வான் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றான். அதுதான் சொல்கிறார். இப்போ अरे too good, you are pumping water out. कमाल है, genius, hey! ஜீனியஸ் அப்படின்னு அவர் வாடியார், மாஸ்டர் வாடியார் வந்து இவரை புகழ்கிறார். இப்போ இதை சரி பண்ணதுனால என்னாச்சு, அடுத்த நாள் வீட்டில் கூட்டம் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சுது. என்ன கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இவன் எல்லாமே ரிப்பேர் பண்ணுவான், நல்லா செய்வான்றது எல்லாருக்கும் ஃபெமிலியர் ஆகிட்டான். ஃபேமஸ் ஆனதுனால எல்லாருமே வீட்டுக்கு வந்து ரேடியோ, டிவி எல்லாமே ரிப்பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ये ठीक कर पाएगा? बच्चा है तो कमाल कर दिया था इसने। ये क्या ठीक कर पाएगा? कब से खराब पड़ा है ये। वाडिया है ना, उनके घर में तो कमाल कर दिया। यहाँ तक पानी आ गया था। एक मिनट बेटा,
यहाँ तक पानी आ गया था, पता नहीं रिजू ने कुछ मोटर शोटर लगाया। 1 मिनट बेटा, पानी में रखा और पानी पूरा गायब। मैंने पूरी अपनी आंखों से देखा है। क्या बोलते हैं? இப்போ இவங்க அம்மா அதை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. உன்கா घर में बहुत पानी. இப்போ தன்னோட பையன் வருவான். 1 மினிட்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதாவது 2வது பையன் வந்து கப் வாங்கிட்டு வருவான். கப் வாங்கிட்டு வரும்போது அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைப்பான். சொல்லணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, அம்மா வந்து இந்த கதையை வந்து தன்னோட பெரிய पையனை பற்றியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. रुखसाना ये ठीक कर पाएगा? तो कमाल कर दिया था इसने। ये क्या ठीक कर पाएगा? कब से खराब पड़ा है ये। वाड़िया है ना, उनके घर में तो रिजू ने कमाल कर दिया। यहाँ तक पानी आ गया था। 1 मिनट बेटा, यहाँ तक पानी आ गया था, पता नहीं रिजू ने कुछ मोटर शोटर लगाया। 1 मिनट बेटा, पानी में रखा और पानी पूरा गायब। मैंने पूरी अपनी आंखों से देखा है। क्या बोलते हैं?